ஹாய் வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் shanushashu சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி குல்ஃபி. அது எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம். நம்ம ஹோம்மேட் பாதாம் மிக்ஸ் ஃபஸ்ட்டே நம்ம சேனலில் செஞ்சுருக்கோம். அந்த ஹோம்மேட் பாதாம் மிக்ஸ் வச்சு இன்றைக்கி குல்ஃபி செய்ய போகிறோம். அதோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. இப்போது பாதாம், பிஸ்தா, ஏலக்காய், கார்ன்ஃப்ளவர் மாவு, இது மூணுமே ஏன்னா கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருக்கும், அதனால் கொஞ்சம் சேர்க்குறோம். கொஞ்சம் கோஸாக அரைச்சி வச்சுக்கலாம். இப்போது கேஸ் ஸ்டவ்வில் நான் 1/2 லிட்டர் பாலை ஹீட் பண்ணுறேன். நல்லா அடி பிடிக்காமல் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ இந்த அளவுக்கு கோஸாக அரைச்சிக்கோங்க. இப்போ கார்ன்ஃப்ளவர் மாவை பாலில் சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. நல்லா ஒரு திக் கன்சிஸ்டன்சி கிடைக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம ஹோம்மேட் பாதாம் மிக்ஸை சேர்த்துடலாம். நல்லா கட்டியே இல்லாமல் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ கொஞ்சமாக சுகர் சேர்த்துக்கலாம். பாருங்கள், நல்லா திக்காக இருக்குது. ரொம்பவே ஒரு ரிச் குல்ஃபின்னு கூட சொல்லலாம். அவ்வளோ நட்ஸ் சேர்த்துருக்கோம். இப்போ பாருங்கள், அந்த க்ரன்ச்டு பாதாமை, பிஸ்தாவை சேர்த்துருக்கோம். இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போது இந்த மாதிரி ஒரு ஸ்மால் சைஸ் டம்ளரில் இப்போ நம்ம குல்ஃபி செய்யலாம். உங்கள் வீட்டில் குல்ஃபி மோல்டு இருந்துச்சுன்னா வெல் அண்ட் குட், அதில் ஊற்றி நீங்கள் குல்ஃபி மோல்டு ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. இது இல்லாதவங்களுக்கு எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம். இந்த மாதிரி டம்ளர் ஊற்ற மாரி ஒரு சின்ன ஒரு கவர் எடுத்து நடுவில் ஹோல் போட்டுக்கோங்க. ஒரு ரப்பர் பேண்ட் எடுத்து டைட் பண்ணிக்கோங்க. ஒரு குட்டி ஸ்டிக் எடுத்து உள்ளே மிடில் வச்சுருங்க. ரொம்பவே சிம்பிள். இப்போ இந்த மாதிரி டம்ளர்லேயும் ஊற்ற முடியல அப்படின்றவங்க நம்ம இந்த மாதிரி ஐஸ் ட்ரேயில் இந்த குல்ஃபி மிக்ஸை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அந்த க்ரன்ச்சி பாதாம் மிக்ஸை வந்து கொஞ்சமாக மேலே தூவி விட்டுக்கோங்க. நல்லாயிருக்கும். இப்போ நம்ம ரெஃப்ரிஜரேட் பண்ணி எடுத்தாச்சு. ஒரு நைட் ஃபுல்லாக ரெஃப்ரிஜரேட் பண்ணுங்கள். இப்போ லூக் வார்ம் வாட்டரில் ஒரு 2 மினிட்ஸ் டிப் பண்ணுங்கள். டிப் பண்ணி எடுத்திங்கன்னா ஒரு யம்மியான ரிச் பாதாம் மிக்ஸ் இல்லை செஞ்ச குல்ஃபி ரெடி. பார்த்து மெல்லமாக ரிமூவ் பண்ணுங்கள். பாருங்கள், எவ்வளோ அழகாக க்ரீமியான ஒரு பாதாம் பவுடரில் செஞ்ச குல்ஃபி ரெடி. கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ லாக்டவுன் டைமில் செஞ்சிங்கன்னா பசங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ இந்த ஐஸ் ட்ரேயில் இந்த குல்ஃபியை நம்ம நைஃப் யூஸ் பண்ணி அழகாக ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம். இது பார்க்கவும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே ஈஸி. இது உங்களுக்கு பசங்களுக்கு சர்வ் பண்ணிங்கன்னா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. அழகான ஐஸ் ட்ரே குல்ஃபி ரெடி. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.